அலகு 1 உறுப்பு மண்டலங்கள். கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெறும் திறன்களாவன: மனித உடலின் பல்வேறு உறுப்புகளைப் பற்றி அறிதல், பல்வேறு உறுப்புகளை அடையாளம் காணல், பல்வேறு உறுப்புகளின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ளுதல். அறிமுகம். நம் அன்றாட செயல்பாடுகளுக்குத் தேவையான ஆற்றலை நாம் உண்ணும் உணவிலிருந்து பெறுகிறோம். உணவானது எவ்வாறு ஆற்றலாக மாற்றப்படுகின்றது? செரிமானம் என்னும் செயல்முறையின் மூலம் இது நடைபெறுகிறது. நாம் உணவை உண்ட பிறகு கழிவுப் பொருள்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. கழிவுப் பொருள் வெளியேற்றத்துடன் தொடர்புடைய செயல்முறை கழிவு நீக்கம் என்றழைக்கப்படுகிறது. நம் உடலானது ஆக்சிஜனை சுவாசம் என்னும் செயல்முறையின் மூலம் பெறுகின்றது. இந்த செயல்முறைகள் அனைத்தும் நம் உடலில் உள்ள பல்வேறுபட்ட உறுப்புகளினால் நடைபெறுகின்றன. பல்வேறுபட்ட உறுப்புகள் உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகின்றன. இப்பாடத்தில் நாம் அவற்றின் பணிகளை பற்றி கற்போம். செரிமான மண்டலம். நாம் உண்கின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டிருக்கின்றன. இவை முறையே எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரலாக மாற்றப்படுகின்றன. இந்த எளிய மூலக்கூறுகள் பின்னர் இரத்தம் அல்லது நிணநீர் இவற்றில் ஏதாவது ஒன்றினால் உட்கிரகிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படுகின்றன. இவ்வாறு சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறையானது செரிமானம் என்றழைக்கப்படுகிறது. செரிமான மண்டலம் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று செரிமான பாதை, இரண்டு செரிமான சுரப்பிகள். செரிமான பாதை. உணவுக் குழல். உணவுக் குழலானது சுருண்ட தசையாலான அமைப்பை உடையது. இது வாயிலிருந்து மலவாய் வரை நீண்டுள்ளது. இப்பாதை ஏறக்குறைய 6 முதல் 9 மீட்டர் நீளமுடையது. இது சில சிறப்பான பிரிவுகளை கொண்டுள்ளது. இப்பிரிவுகள் வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவுக் குழாய்,
வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் மற்றும் மலவாய் என வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. செரிமானச் சுரப்பிகள். செரிமான நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய முக்கியமான 3 செரிமான சுரப்பிகளாவன. 1. உமிழ்நீர் சுரப்பிகள். 2. கணையம். 3. கல்லீரல். உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கின்ற உமிழ்நீரானது உணவை ஈரப்பதம் உடையதாக மாற்றுகின்றது. உமிழ்நீர் சுரப்பிகளின் நொதிகள் சிக்கலான ஸ்டார்ச்சை எளிய கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளாக உடைக்கின்றன. கணையம் சுரக்கின்ற கணைய நீரில் கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கும் செரிமான நொதிகள் உள்ளன. கல்லீரல் கொழுப்பை செரிக்க வைப்பதற்கான பித்தநீரை சுரக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா? சில உயிரினங்கள் விலங்குகளின் செரிமான மண்டலத்தில் வாழ்கின்றன. உதாரணமாக, தட்டைப்புழுக்கள் மனிதர்களின் சிறுகுடலில் வாழ்கின்றன. உங்களுக்கு தெரியுமா? 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகளான மேலெண்ணச் சுரப்பி, நாவெடிச் சுரப்பி, கீழ்த்தாடைச் சுரப்பி போன்றவை சுமாராக 1.5 லிட்டர் உமிழ்நீரை ஒவ்வொரு நாளும் சுரக்கின்றன. இரண்டு. சுவாச மண்டலம். சுவாச மண்டலமானது உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி அத்திசுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. 3 முதன்மையான பாகங்கள் இணைந்து சுவாச மண்டலத்தை உருவாக்குகின்றன. 1. சுவாச வழி. 2. நுரையீரல். 3. சுவாச தசைகள். சுவாச வழி. சுவாச வழியானது நாசிக்குழி, தொண்டை, குரல்வளை,
மூச்சுக்குழல், மூச்சுக்கிளைக்குழல், மற்றும் நுரையீரலை உள்ளடக்கியது. நுரையீரல் சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல்கள் ஆகும். இவை கூம்பு வடிவமுடைய இணை உறுப்புகள். இவை முதுகெலும்புத் தொடரின் அருகில் 2 பக்கங்களிலும் அமைந்துள்ளன. சுவாசத் தசைகள் சுவாசத் தசைகள் உதரவிதானம் மற்றும் உட்புற தசைகளை, அதாவது விலாத்தசைகள் உள்ளடக்கியது. இவை ஒரு குழாய் போன்று செயல்பட்டு சுவாசத்தின் போது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் காற்றை விசையுடன் தள்ளுகின்றன. உங்களுக்கு தெரியுமா? புகைப்பிடித்தல் மனிதரை பாதிக்கின்றது. நச்சு வாயுவான கார்பன் மோனாக்சைடு புகையில் அதிகமாக காணப்படுகிறது. தீ விபத்தின் போது உண்டாகும் புகையில் சிக்கிக்கொள்ளும் போது ஏற்படும் மூச்சுத் திணறலினால் மக்கள் இறக்கின்றனர். செயல்பாடு 1. அமைதியாக உட்கார்ந்து ஒரு நிமிடத்தில் நீ எத்தனை முறை சுவாசிக்கிறாய் என்பதை கணக்கிடு. தோராயமாக நாம் ஒரு நிமிடத்தில் 16 முதல் 18 முறை சுவாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறோம் என்பதனை உன்னால் யூகிக்க முடிகிறதா? ஒரு நாளைக்கு நாம் சராசரியாக 20,000 முறைக்கு மேல் சுவாசிக்கின்றோம். உங்களுக்கு தெரியுமா? காற்று மாசுபாடு பலவிதமான சுவாச நோய்களுக்கு காரணமாகின்றது. புகைப்பிடித்தல் நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாகிறது.